ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அத்தை கேட்ட கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு துளசி. கல்யாணம் ஆன பொண்ணுக்கு புருஷன் வீடு தான் அவ வீடு. இது ஏன் வீடு. இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக போறதில்ல. இப்ப புரியுதா? அத்தை எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? நான் சொல்லும் போது நீங்க நம்பலல்ல. இப்ப நீங்களே உங்க கண்ணால பார்த்து உங்க காதால கேட்டீங்கல்ல. கேய், நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்க, அதுவும் கோவில்ல. உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்க புள்ளைக்கு என் புருஷனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். அதுவே எல்லாத்தையும் விட பெரிய சத்தியம்னு புரிஞ்சுக்காம தெரியாம அறியாம உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். அன்புக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கியா? என்ன அடுத்த கதையை ஆரம்பிக்கிறியா? கதை இல்லத்த, நான் அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு சாட்சியும் இருக்குது. அதுவும் ஒரு சத்தியம் இல்ல, 2 தடவை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்ன என்ன சாட்சி இருக்கு? அவருக்கு நான் முதல்ல செஞ்சு கொடுத்த சத்தியம் காதல். அவர் மேல நானும் என் மேல அவரும் வச்சிருந்த அந்த காதல் தான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிட்ட முதல் சத்தியம். அதுக்கப்புறம் அக்னி சாட்சியா, பெத்தவக பெரியவக சாட்சியா என்னைக்குமே விட்டு பிரிய மாட்டோன்னு இதை என் கழுத்துல கட்டினாரே, இது 2வது சத்தியம். கேய், இத அவன் உன் கழுத்துல கட்டும்போது உனக்கே அதுல விருப்பம் இல்ல? அப்புறம் இத ஒரு சத்தியம்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல கட்டும்போது எனக்கும் புரியலதே. ஆனா இந்த தாலி தொலைஞ்சு திரும்பவும் என் கழுத்துல கட்டினாரே, அப்பதையும் புரிஞ்சுது இதோட முக்கியத்துவம் என்ன, நான் கொடுத்த சத்தியம் என்னன்னு. அதுக்கப்புறம் மகேசார் ஊர் திருவிழால நடந்த அத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் என் கழுத்துல தாலியை பிரிச்சு கட்டினாரே, அப்பவும் நான் சத்தியம் செஞ்சுதான் கொடுத்திருக்கிறேன். என் கழுத்துல தொங்குற தாலிய மனசாரதே ஏத்துக்கிட்டேன். உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட எங்க காதலும் கல்யாணமும் ரொம்ப பெரிய சத்தியம் அத்தை. அத காப்பாத்துறதே எனக்கு முக்கியம். நான் இந்த வீட்டை விட்டு என் புருஷன் மாமியார் நாத்தனார்னு இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கதே இருப்பேன். சூப்பர் டியா ராசாத்தி. இப்படி பேச மாட்டியான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி 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 நான் என் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழணும்னு போராடி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீ சத்தியம் வாங்கிட்டு அவளை வீட்டை விட்டு விரட்ட பாப்பியா? நடக்குமா? ஏய் சைதா, எல்லாம் உன் வேலை தானே. இருடி, நீ செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் என் பொண்டாட்டி மொத்தமா உனக்கு திருப்பி கொடுப்பா. ஹேய், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கல்ல நீ? அவங்க சொன்னா, நீதாம்மா சொன்ன. இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 1 மாசத்துல போறேன்னு சத்தியம் செஞ்சியே, எப்ப போவேன்னு ஆனந்த் கிட்ட நீ கேட்டத நான் கேட்டேன். இப்ப வரைக்கும் ஆனந்தி அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னைக்கு இந்த சூனியக்காரிய வீட்டை விட்டு துரத்திட்டு சொந்தமா யோசிக்கிறியோ அன்னைக்கு தான் ஆனந்தியை நீ புரிஞ்சுப்ப. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனந்தி, இன்னைக்கு நம்ம ஜாலியா பீச், பார்க், சினிமான்னு அப்படியே சுத்த போறோம். ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஏங்க, டிஃபன் பண்ணிடுறேன்,
சாப்பிட்டு போலாம். ஆ? இன்னைக்கு முழுக்க நீ சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கணுமே தவிர ஒரு வேலை கூட செய்யக்கூடாது.